Welcome to Guru Max. Hi students, இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 3 Algebra exercise 3.8ல first sum தான் பார்க்க போறோம். Find the square root of the following polynomials by division method. Division method யூஸ் பண்ணி square root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9 இதுதான் first sum. இதுக்கு division methodல square root கண்டுபிடிக்கணும். division method அப்படின்னாவே என்ன பண்ணுவோம்? நார்மலாக இந்த எல் மாதிரி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு டிவைசர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிவைடர்னு தெரியும், டிவைசர் தெரியாது. டிவைசர் தெரியாத பட்சத்தில் நம்மளாக டிவைசரை உருவாக்கணும். ஓகேங்களா? இப்போ டிவைடர்னு எழுதியாச்சு, டிவைசர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸ் பவர் 4, இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். எக்ஸ் பவர் 4க்கு ரூட்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை எப்படி டபுளாக பிரிக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ மேலே கீழே ரெண்டு பக்கமும் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4னு கிடச்சிரும். எப்போதுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை இதே மாதிரி தான் பிரிக்கணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத ரெண்டு கண்டிஷனாக கீழே இறக்கணும். ஓகேங்களா? எப்போதுமே ரெண்டு கண்டிஷனை கீழே இறக்கணும். -12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். ஸோ ரெண்டு கண்டிஷனை கீழே இறக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டிவைசருக்கு வரப்போகுது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். எல்லா கண்டிஷனுக்குமே 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x ஸ்கொயர். அடுத்த கண்டிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா -12x கியூபை 2x ஸ்கொயரோட டிவைட் பண்ண போகிறோம். 2x ஸ்கொயரோட டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 1s are 2, 6 2s are 12னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அடித்தோன்னா ஒரு எக்ஸ் கிடைக்கும். ஸோ -6x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன் என்ன? -6x அப்படின்றத இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சி எழுதுறோமோ அதை மேலேயும் எழுதணும், கீழேயும் எழுதணும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே ரெண்டையுமே எழுதணும், அந்த கண்டிஷனை எழுதணும். ஸோ இப்போ அந்த -6xஆல் ரெண்டு கண்டிஷனையும் மல்டிப்ளை பண்ணால் 6 × 2 12 minus x into x square x cube plus 6 6 are 36 x into x square. ஸோ நம்ம நார்மல் டிவிஷன் மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். -12x cube ப்ளஸ் 12x cube கேன்சல் ஆயிரும். 42 -36னா 6x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற கண்டிஷனை கீழே இறக்கிக்கோங்க. -36x. ஸோ அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 6xஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த 6xஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அந்த 2x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த 6 × 2 12xன்னு கிடச்சிரும். -12xன்னு கிடைக்கும். இப்போது 6x ஸ்கொயரை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2 1s are 2, 3 2s are 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த +3 என்ன பண்ணணும்? கீழேயும் போடணும், மேலேயும் போடணும். ரெண்டுக்குமே போட்டோம் அப்படின்னா வேல்யூ கிடச்சிடும். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6 எக்ஸ் ஸ்கொயர் -12 தேர்ட் கண்டிஷனை அந்த லாஸ்ட் கண்டிஷனையும் இறக்கிக்கோங்க. ஏன்னா ரெண்டு கண்டிஷனாக இறக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது -12 × 3 36x ப்ளஸ் 3 3s are 9. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கண்டிஷனுமே சைன் சேஞ்ச் பண்ணதுனால கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 -12x cube plus 42x square minus 36x plus 9 is x square minus 6x plus 3. அவ்வளோதான் ஆன்சர்.